பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே 8 பேர் சரணடைந்திருக்கிறார்கள். அவர்களிடம் ஒருபுறம் விசாரணை என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. மற்றொருபுறம் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அவரது உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு அவரது உடலுக்கு பிரேத பரிசோதனையும் செய்யப்பட்டு முடிவடைந்திருக்கிறது. அங்கு அவருடைய ஆதரவாளர்கள் ஏராளமானோர் கூடி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என கோரி உடலை வாங்க மாட்டோம் என அவர்கள் கூறி தொடர்ச்சியா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தகவல்களோடு செய்தியாளர் ஆனந்தன் இணைகிறார். ஆனந்தன், கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்திற்கு மேலாக ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய ஆதரவாளர்கள் தொடர்ச்சியா போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ அங்க என்ன நிலை? ஆனந்தி, போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடியவர்களை காவல்துறையினர் கைது செய்யக்கூடிய காட்சியைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனால் மருத்துவமனைக்கு செல்லக்கூடியவர்கள், அந்த சாலையை பயணித்து பேருந்து நிலையத்திற்கு செல்லக்கூடியவர்கள், சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து வரக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய போக்குவரத்து பாதிப்பை ஏற்படுத்தியது இந்த போராட்டத்தின் மூலமாக. எனவே இவர்களை கைது செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். பேச்சுவார்த்தைகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. இதனால் போராட்டக்காரர்களை தற்போது காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்யக்கூடிய காட்சியைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவல்துறை வாகனத்தை ஏற்றுவதற்கான பணிகளை தற்போது காவல்துறை ஈடுபட்டு வருகிறார்கள். அப்பொழுது காவல்துறைக்கும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆதரவாளர்கள் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கும் வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கக்கூடிய காட்சியைத்தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். சாலையில் படுத்து அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தற்போது காவல்துறையினர் கைது செய்து வருகின்ற காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து 1 மணி நேரத்துக்கு மேலாக போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எனவே இந்த போராட்டத்தை கலைக்கக்கூடிய வகையில காவல்துறையினர் தற்போது கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரக்கூடிய காட்சியைத்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் மருத்துவமனைக்கு வருகை தந்திருக்கிறார். இந்த நிலையில ஒரு புறம் போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த போராட்டத்தை நீடிக்கும் வகையில மேலும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படக்கூடும். எனவே காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்களை கைது செய்து காவல்துறை வாகனத்தை ஏற்றி ஒரு இடத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய காட்சியைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் மருத்துவமனைக்கு உட்புறமாக இருந்து கோஷங்கள் எழுப்பி எதிர்ப்புகளை பதிவு செய்தார்கள். இந்த படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது. அதன் பிறகு சாலை மறியல் தொடர்ந்து 1 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து சாலை மறியல் போராட்டமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த போராட்டம் நடைபெறுவதன் காரணமாக போக்குவரத்து பாதிப்பு, மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய நபர்களுக்கு பாதிப்பு என தொடர்ந்து பாதிப்புகள் உள்ளாகியிருந்தன. எனவே அப்புறப்படுத்தக்கூடிய வகையில போராட்டக்காரர்களிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் போது உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும், இந்த வழக்கை பொறுத்தவரை சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றி விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கையை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஆனா இந்த சம்பவத்தில் தொடர்பாக சம்பந்தப்பட்ட நபர்கள் படுகொலை செய்தது நாங்கள் தான், எனவே இதோட வாக்குமூலத்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இது ஒரு தான் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்யக்கூடிய காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனந்தி, போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக கைது செய்யும் காட்சிகளை பார்க்கிறோம். ஆனந்தன், நீங்க குறிப்பிட்ட மாதிரியே ஏற்கனவே அவருடைய ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக விசிக தலைவர் திருமாவளவன் அங்கு வந்திருக்கிறாரு. இன்னும் வேற கட்சி தலைவர்கள் யாராவது அங்க வராங்களா அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக? அது குறித்த விவரம் நமக்கு இருக்கா? ஆம்ஸ்ட்ராங்குடைய உடலுக்கு மரியாதை செலுத்துவதற்காக தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சியுடைய தலைவர்கள், பிரதிநிதிகள் வருவதாகவும், அதே போல அவருடைய இரங்கலை தெரிவித்து வரக்கூடிய சமூக வலைதளத்தில் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். நேரடியாக தலித் தலைவர்கள் நிறைய அஞ்சலி செலுத்த திட்டமிட்டு அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் மருத்துவமனைக்கு நேரடியாக அஞ்சலி செலுத்த இன்னும் சற்று நேரத்தில் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். உடலை வாங்கும் போது அவர் உடலை பார்த்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். இன்னும் அவருடைய உடலுக்கு இன்னும் தலைவர்கள் நேரடியாக அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள். அவருடைய உடலை பொதுவான இடத்தில் வைத்து அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடு ஒரு புறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய மாயாவதி அவர்கள் நேரடியாக அஞ்சலி செலுத்துவதாக சமூக வலைதளத்தில் ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தமிழகத்தினுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த சம்பவத்திற்கு அஞ்சலி செலுத்தி
சம்பந்தப்பட்டவரை காவல்துறை கைது செய்திருக்கிறது. விரைவில் அனைவரையும் கைது செய்யும் என்று அவரும் ஒரு சமூக வலைதளத்தில் கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டனத்தை பதிவு செய்து அவருக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவர் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அதே போல டிடிவி தினகரன் அவர்களும் அவருடைய கண்டனத்தை பதிவு செய்து குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இப்படி கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போல தமிழகத்தில் மூத்த கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய வைகோ அவர்களும் இதுக்கு கண்டனத்தை பதிவு செய்து அஞ்சலியை செலுத்தியிருக்கிறார்கள். இப்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் கட்சியுடைய பிரதிநிதிகள் அவருக்கு அஞ்சலி செலுத்தி இந்த சம்பவத்துக்கு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை பதிவு செய்து வருகிறார்கள். சம்பந்தப்பட்ட நபர்களை விரைவில் கைது செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டு கூறி வருகிறார்கள். இருப்பின் தான் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய நிர்வாகிகள், மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள், கட்சியுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிட்டு சொல்கிறார்கள். அதை வலியுறுத்திதான் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தற்போது காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்து நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து அவர்களிடம் 1 மணி நேரத்திற்கு முன்பாக தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். அந்த பேச்சுவார்த்தை உடன்பாடு ஏற்படவில்லை. அதனால் தற்போது காவல்துறையினர் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே இதை ஒரு அப்புறப்படுத்த நோக்கத்தோடு அப்புறப்படுத்தக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனந்தன், சாலை மறியல்ல ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்களை அப்புறப்படுத்திட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு அந்த பகுதியில போக்குவரத்து இப்ப கட்டுப்படுத்தப்பட்டிருக்கா ஆனந்தன்? ஏன்னா முக்கியமான சாலை, ஏராளமானோர் அந்த சாலையை பயன்படுத்துறாங்க. இப்ப ஓரளவுக்கு கட்டுக்குள் வந்திருக்கா? தொடர்ந்து காவல்துறையினர் 1 மணி நேரத்திற்கு மேலாக அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தற்போது அவர்களை கைது செய்து குண்டுக்கட்டாக தூக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இப்பொழுது போக்குவரத்து சரியாகி வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பாகவே போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது போக்குவரத்து காவல்துறையினர் மாற்று வழியில் பேருந்துகள் இயக்கி வந்தார்கள். இருப்பினும் பிரதானமாக மருத்துவமனை முன்பாக அந்த சாலையில் பயணிக்க முடியாத நிலை இருந்தது. போராட்டக்காரர்களை தற்போது கைது செய்த பிறகு வாகனங்கள் சீராக செல்லக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இருப்பினும் இந்த சூழல் மருத்துவமனையின் முன்பாக கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட காவலர்கள், அவருடைய தொண்டர்கள், ஆதரவாளர்கள் என கூட்டம் நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. மருத்துவமனைக்கும் தலைவர்கள், ஒரு முக்கியமான தலைவர்கள் எல்லாம் நேரில் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். இந்த இடத்தை பொறுத்தவரை சற்று பரபரப்பாகவும் இருக்கிறது. அதே போல அவர் இந்த இறப்பை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவருடைய தொண்டர்கள் ஒரு ஆக்ரோஷமாகவும் அவர்கள் ஒரு முகத்தில் ஒரு கோபம் வெளிப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனந்தி, தற்போது அங்கு சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். போக்குவரத்து அந்த பகுதியில தொடங்கி இருக்கு. அந்த தகவல்களை நீங்க பதிவு பண்ணிருக்கிறீங்க. தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்தன்.